சஞ்சனா. அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழ் கலாச்சாரத்தின் மிகவும் போற்றத்தக்க மற்றும் குறிப்பிடத்தக்க பண்டிகைகளில் ஒன்றான பொங்கல் பண்டிகை பற்றி பேச இன்று உங்கள் முன் நிற்பதில் பெருமை கொள்கிறேன். பொங்கல் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, நன்றியுணர்வு, இயற்கை மற்றும் ஒற்றுமையின் கொண்டாட்டமாகும். இது உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது. வழக்கமாக ஜனவரி நடுப்பகுதியில் வரும் இந்த 4 நாள் அறுவடை திருவிழா தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் நாளில் தொடங்குகிறது. பொங்கல் என்ற வார்த்தையின் அர்த்தம் பொங்குதல், சமைத்தல், கொதித்தல் என்று பொருள்படும். மேலும் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசி, வெல்லம் மற்றும் பால் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பாரம்பரிய உணவை பொங்கல் என்று கூறுகிறோம். இந்த உணவு உழவர்களுக்கு ஏராளமான அறுவடையை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் சூரிய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு அடையாளமாகும். பொங்கல் 4 நாட்கள் நடைபெறும் விழாவாகும். முதல் நாள் போகி பண்டிகை மழையின் கடவுளான இந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 2வது நாளான தைப்பொங்கல் பண்டிகையின் முக்கிய நாளாகும். இந்த நாளில் சூரிய கடவுள் அல்லது சூரியன் வழிபடப்படுகிறார். குடும்பங்கள் ஒன்று கூடி பானை கொதிக்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டு மிகுதியை நிரம்பி வழியும் செழிப்பை குறிக்கிறது. 3வது நாளான மாட்டுப் பொங்கல் கால்நடைகளுக்கு குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்தில் புனிதமாக கருதப்படும் பசுக்கள் மற்றும் காளைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை மாலைகளால் அலங்கரித்து கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி விவசாயத்திற்கு அவர்கள் செய்த பங்களிப்பிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிறப்பு உணவை ஊட்டுகிறார்கள். இறுதி நாளான காணும் பொங்கல் சமூக கூட்டங்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திக்கும் நாளாகும். அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் வளமான பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பண்டிகை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி,